வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கடற்படையினரின் அசமந்த போக்கை கண்டித்த செல்வராசா கஜேந்திரன் இடைநடுவே வெளிநடப்பு செய்த பிரதிநிதிகள். பாடகரின் கைது எதிரொலி கிளிநொச்சியில் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம். தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முதல் வித்தான பொன் சிவகுமாரன் சிவாஜி லிங்கத்தின் அறிவிப்பு. தமிழர் பகுதியிலிருந்து சட்டத்தரணி ஒருவர் நீதிபதியாக நியமனம். யாழ் வட்டுக்கோட்டையில் வாழ்வெட்டு குழு அட்டகாசம். கொழும்பு மக்களுக்கு வரும் மற்றொரு ஆபத்து, டெங்கு நோயால் 19 பேர் உயிரிழப்பு. தீயில் கருகிய முதியோர் இல்லம் அறைகளுக்குள் பூட்டி வைக்கப்பட்ட முதியவர்கள், தப்பியோடிய ஊழியர்கள். புத்தூரில் கோர விபத்து, 21 வயது இளைஞன் உயிரிழப்பு. சுரமி கடத்தப்பட்டு பாலியல் வல்லுறவு, சந்தேக நபருக்கு 14 நாட்கள் விளக்கமறியல். சுவிஸில் இருந்து வந்த முதியவர் யாழில் படுகொலை, 2 கைது. வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் 8 வயது சிறுவன் பலி. ஈழத்து சொல்லிசை பாடகர் கைது, சீமான் கடும் கண்டனம். தாகத்தால் துடிதுடித்து உயிரிழந்த 49 பேர், சஹாரா பாலைவனத்தில் பேரவலம். தொடர்பென விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கேற்றிருந்த நபர்களின் குறுக்கீடு காரணமாக வடமராட்சி வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதோடு பிரதிநிதிகள் இடைநடுவில் வெளிநடப்பு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வடமராட்சி கடற்பரப்பில் காணாமல் போயிருந்த கடற்தொழிலாளர்களை காப்பாற்றுவதற்கு கடற்படை தரப்பில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. அவ்வாறு செயற்பட்டிருந்தால் அவர்களை தேடும் நடவடிக்கையில் முன்னேற்ற நிலையை எட்டியிருக்க முடியும் என பகிரங்க குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட போது மேற்குறித்த குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள தாயக கலைஞர் சங்கீதனை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தின் பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி சங்கீதனை விடுதலை செய், அத்துடன் வேண்டாம் வேண்டாம் பிடிஏ வேண்டாம், சர்வதேசமே நீதி வேண்டும் என்கின்ற கோஷங்களை எழுப்பியவாறும் பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறும் போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முதல் வித்தான தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவு தினத்தை கட்சி பேதம் கடந்து தொடர்ந்து நினைவு கூற வேண்டும் என வல்வெட்டித்துறை நகரப்பிதா MK சிவாஜிலிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தில் நீண்ட பங்களிப்பை கொண்ட MK சிவாஜிலிங்கம் நோயுற்றிருக்கும் நிலையில் சிவகுமாரனின் 52வது ஆண்டு நினைவேந்தல் தினமான நேற்று நினைவு பகிர்வு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த நினைவு பகிர்வில் நாம் பாடசாலை மாணவர்களாக இருந்தபோது அவர் தலைமையில் பல போராட்டங்களில் பங்கேற்றோம். மருதனார் மடத்திலிருந்து பாத யாத்திரையாக யாழ்ப்பாண நகரம் வரை சென்றிருந்தோம். தமிழாராய்ச்சி மாநாட்டின் படுகொலைகள் அவரை உலுக்கியது. இதைத் தொடர்ந்து அங்கு காவல் பணியிருந்த காவல்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டார். துரையப்பாவையும் கொலை செய்ய முயன்றார். அவர் தேடப்படும் நிலையில் இந்தியா செல்ல முனைந்த போது மயிலட்டியைச் சேர்ந்த ஒருவரால் ஏமாற்றப்பட்டார். அவர் வீரச்சாவு அடைய முன்னர் 1 வாரத்துக்கு முன்பாக அவரை கடத்தல் படகில் அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்ய முனைந்தோம். ஆனால் தனியாக செல்ல முடியாதென்று மறுத்துவிட்டார். அதன்பின் அவர் சயனிட்டிறந்து உயிரிழந்தார். அவருடைய இறுதி ஊர்வலத்தின் போது 10,000க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். முதலில் யாழ்ப்பாணத்தில் பெண்கள் மயானத்துக்கு வந்ததும் இதன் போதுதான் என்றும் அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை முழுவதும் நீதிபதிகளை தெரிவு செய்வதற்காக நீதி சேவைகள் ஆணைக்குழுவால் போட்டி பரீட்சை நடத்தப்பட்டது. இந்த பரீட்சையில் சித்தி பெற்றவர்கள் நேர்முக பரீட்சை மூலம் நீதிபதிகளாக தெரிவு செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மன்னார் தாழ்வுபாடு கிராமத்தைச் சேர்ந்த சட்டத்திரணி அண்டன் சர்மிலன் டயஸ் தற்போது நீதவானாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவர் மன்னார் மாவட்டத்தின் 3வது நீதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். புதிதாக நியமனம் பெற்ற நீதிபதிக்கு தமிழர் பகுதியிலிருந்து வாழ்த்துக்கள் குவிந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிளவத்தை பகுதியில் வாழ்வெட்டுக் குழு ஒன்று அட்டகாசம் செய்துள்ளது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. முகங்களை மூடி கருப்பு உடை அணிந்து பாலுடன் வந்த குழுவினர் வீட்டின் கதவை திறந்து உள்ளே சென்று அங்கிருந்த பொருட்களை அடித்து சேதப்படுத்தியுள்ளனர். வீட்டில் யாருமே இல்லாத நிலையில் இந்த வன்முறை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு தாக்குதல் மேற்கொண்ட குழு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். பின்னர் இதுகுறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. டெங்கு நோய் அதிவேகமாய் பரவி வருவதன் காரணமாக வைத்தியசாலைகளில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 2026ஆம் ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தற்போது 35,000 கடந்துள்ளது. அத்துடன் டெங்கு நோயாளர்களின் உயிரிழப்பு 19ஆக பதிவாகியுள்ளது. இந்த ஆபத்து நிலைமையை கருத்திற்கொண்டு எதிர்வரும் ஜூன் 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் நாடு தழுவிய ரீதியில் விசேட நுளம்பொழிப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
பதிவாகும் டெங்கு நோயாளர்களில் அதிகளவானோர் 50% மேல் மாகாணத்தில் உள்ளவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. தற்போது நாட்டின் அனைத்து மாவட்டத்திலிருந்தும் நோயாளர்கள் பதிவாகி வருவதோடு கொழும்பு, கம்பகா, ரத்தினபுரி, மாத்தறை, காலி, களுத்துறை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டத்திலிருந்து முறையே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முதியோர் இல்லத்தில் முதியவர்களை அறைக்குள் வெளிப்புறமாக பூட்டி வைப்பது அங்கு வழக்கமான ஒரு நடைமுறையாக இருந்துள்ளதாக அந்த முதியோர் இல்லத்தில் இருந்த வயோதிப பெண் ஒருவர் தெரிவித்தார். ஹொரணை படகுட பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் தீ ஏற்பட்டதும் அதில் சிக்கிய முதியவர்களின் அவல நிலை தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. 13 பேர் இதில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த நாளன்று இரவு வெசாக் பந்தல் பற்றிய ஒலிபெருக்கி அறிவிப்பை கேட்டுவிட்டு முதியவர்கள் தங்கள் வாட்டில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்கள் பிரிவிலிருந்து மெத்தைகள் குளியல் அறையிலிருந்து திடீரென்று தீ பரவ தொடங்கியதை அடுத்து முதியவர் ஒருவர் பார்த்து மற்றவர்களுக்கு தெரிவித்தார். தீ வேகமாக பரவதைக் கண்டு மரண பயத்தில் முதியவர்கள் அலறியடித்து கதவு அருகே சென்றபோது கதவு பூட்டப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தீயை கட்டுப்படுத்த கிராம மக்கள் ஓடி வந்த போதும் இல்லத்தினுடைய பிரதான வாயில் பூட்டப்பட்டதால் அவர்களால் உடனடியாக உள்ளே நுழைய முடியவில்லை என குறித்த பெண் குறிப்பிட்டார். அதன்பின் கதவு திறக்கப்பட்டதன் மூலம் மற்றைய முதியவர்கள் தப்பித்து தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடிந்துள்ளதாக நேரில் பார்த்தவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற கோர விபத்தில் 21 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் 2 கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மட்டுவில் பகுதியிலிருந்து புத்தூர் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த டிப்பர் வாகனத்துடன் திடீரென்று குறுக்கே சென்ற முச்சக்கர வண்டி மோதி இந்த விபத்து ஏற்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மோதலின் தாக்கத்தால் டிப்பர் வாகனம் முச்சக்கர வண்டி மீது ஏறியதாக தெரிவிக்கப்படுகிறது. அதில் பயணம் செய்த 3 இளைஞர்களும் பலத்த காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகாயமடைந்து உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் புத்தூர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய வாசன் கஜானன் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வீட்டில் இருந்த சிறுமி விலாசம் கேட்டு அழைக்கப்பட்டு வாய் பொத்திய நிலையில் வேன் ஒன்றில் கடத்திச் சென்று துஷ்பிரயத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தில் கைதான கல்முனை வர்த்தக நிலைய பணிப்பாளரான 25 வயதுடைய மதிக்கத்தக்க இளைஞரை 14 நாள் விளக்கமறியலில் வைக்க கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்துக்கு உட்பட்ட புறநகர் பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் புதன்கிழமை இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றது. அத்துடன் மறுநாள் வியாழக்கிழமை முறைப்பாடு பாதிக்கப்பட்ட சிறுமியின் தரப்பால் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழில் சுவிஸில் இருந்து வந்த முதியவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவ தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டனர். சுவிட்சர்லாந்தில் இருந்து யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பகுதிக்கு வருகை தந்த முதியவர் ஒருவர் கடந்த சில வாரங்களுக்கு முன் அவரது வீட்டில் வைத்து படுகொலை செய்யப்பட்டதோடு அவர்களின் நகைகள் மற்றும் பணம் என்பன கடவாடப்பட்டுள்ளன. குறித்த கொலையை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் தலைமறைவாகியிருந்த நிலையில் இன்று அதிகாலை யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மானிப்பாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினரால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் 2 தெல்லிப்பள்ளி மற்றும் சண்டிலிப்பாய் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. பொத்துவில் பாணம பிரதான வீதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 8 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மதிய வேளை பசரச்சேனி பகுதியில் வீதியோரமாய் சென்று கொண்டிருந்த சிறுவன் மீது வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் சிறுவனும் படுகாயமடைந்தனர். சம்பவத்தை அடுத்து இருவரும் உடனடியாக பொத்துவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சிறுவன் பொத்துவில் பகுதியைச் சேர்ந்த 8 வருடங்கள் 10 மாதங்கள் வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இனி சர்வதேச செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி ஈழத்து சொல்லிசை பாடகரை இலங்கை அரசாங்கம் கைது செய்துள்ளமையை வன்மையாக கண்டிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தெரிவித்தார். அத்துடன் ஈழத்து பாடகரை இலங்கை அரசாங்கம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அவர் கண்டன அறிக்கையை வெளியிட்டார். பயங்கரவாதத்தை முற்றிலும் ஒழித்துவிட்டதாக பெருமை பேசிய இலங்கை அரசாங்கம் ஆயுத போராட்டம் ஓய்ந்து பல ஆண்டுகள் ஆன போதும் ஒரு தனிநபரின் பாடலுக்கு அஞ்சுவதாகவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சகாரா பாலைவனத்தினூடாக பயணித்துக் கொண்டிருந்த லொரியொன்று இயந்திர கோளாறுக்குள்ளானதால் அதில் பயணித்த 49 பேர் கடும் தாக்கம் காரணமாக உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவர்களின் சடலங்கள் நேற்று மீட்கப்பட்டுள்ளன. மாலி மற்றும் அல்ஜீரியா எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள அசமகா பகுதியிலிருந்து மேற்கு 80 கிலோமீட்டருக்கு அதிக தூரத்தில் இந்த லொரி இயந்திர கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது.
உயிரிழந்த அனைவரும் நைஜீரிய நாட்டவர்கள் என்பதுடன் அவர்கள் மாலி நாட்டில் இடம்பெற்ற மத வழிபாடு நிகழ்வில் கலந்து கொண்டு விட்டு மீண்டும் தமது நாட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றது. இருப்பினும் இந்த விபத்திலிருந்து இருவர் உயிர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் தண்ணீரை தேடி 50 கிலோமீட்டருக்கும் அதிக தூரம் கால்நடையாக பயணித்து பின்னர் அசமகா பகுதியை சென்றடைந்ததாக தெரிய வருகிறது. அவர்கள் அதிகாரிகளுக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் உடனடியாக செயற்பட்ட நைஜீரிய நிவாரணக் குழுவினர் குறித்த இடத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.